மாசி மாத பௌர்ணமி அன்று இந்த தீபத்தை ஏற்றி வைத்தால் தொழிலில் உள்ள தடைகள் நீங்கி தொழில் விருத்தி அடைந்து லாபம் பல மடங்கு அதிகரிக்கும். 2026ஆம் ஆண்டு மாசி மாத பௌர்ணமி ரொம்ப அதிசக்தி வாய்ந்த பௌர்ணமியாக சொல்லப்படுது. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி ஒரு குறிப்பிடத்தக்க நட்சத்திரத்துடன் தொடர்புடையதுதான். மாசி மாதத்தில் வரும் மக நட்சத்திரமும் பௌர்ணமி மிகுந்த ஆன்மீக முக்கியத்துவம் பெற்றது. மக நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரம். சிம்ம ராசியில் சந்திரன் கேதுவின் நட்சத்திரத்தில் இருக்கும்போது, கும்பராசியில் சூரியன் ராகுவின் நட்சத்திரத்தில் இருக்கும்போது மாசி பௌர்ணமி வரும். 2026ஆம் ஆண்டு மாசி பௌர்ணமி திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் தொடுவதால் சிவன் சக்தி அருளை பெறக்கூடிய உகந்த காலமாக அன்றைய தினம் உள்ளது. சிவபெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பு. கேதுவின் தெய்வமான விநாயகரை அர்ச்சனை செய்வது நல்ல பலன்களை அன்றைய தினம் தரும். அம்பாளுக்கு நெய் தீபம் ஏற்றுவது குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். மாசி பௌர்ணமி அன்றுதான் மகாவிஷ்ணு அவதரித்தார் என்பதால் விஷ்ணு பெருமாள் வழிபாடு செய்யலாம். இந்த வருடம் மார்ச் 2ஆம் தேதி 2026 திங்கட்கிழமைக்கு மாலை 6:28 பௌர்ணமி திதி தொடங்குது. மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5:52 வரை பௌர்ணமி திதி உள்ளது. பௌர்ணமி திங்கட்கிழமை மாலையில தொடங்கி செவ்வாய்க்கிழமை மாலை வரை இருக்கு. இந்த தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரம் திங்கட்கிழமை மாலை 6:30 இருந்து 7:30 1 மணி நேரம் இடையில இருக்கு. இந்த நேரத்துல ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ராகு காலம் தொடங்குது. அந்த நேரத்துல இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. செவ்வாய்க்கிழமையும் பௌர்ணமி திதி இருக்கு. ஆனா பிற்பகல் 3:30 இருந்தே சந்திர கிரகணம் தொடங்குது. அதனால திங்கட்கிழமை அன்னைக்கு தான் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும். திங்கட்கிழமை சந்திர பகவானுக்கு உரிய நாள். ரொம்ப ஒரு சிறப்பான நாள். அன்றைய தினத்துல இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் தொழிலில் ஏற்பட்டுள்ள தடைகள் நீங்கி தொழிலில் பல மடங்கு லாபம் கிடைக்கும் என்று சொல்லப்படுது. இந்த தீபம் ஏற்றுவதற்கு ஒரு சின்ன தாம்பாளம் எடுத்துக்கணும். அந்த தாம்பாளத்தில் கொஞ்சமாக பச்சரிசி நிரப்பி வச்சிடணும். அந்த பச்சரிசி மேலே ₹1 நாணயத்தை வச்சு ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு பஞ்சுத்திரி போட்டு வெள்ளை நிற மலர்களை அன்றைய தினத்தில் விளக்கில் வைக்கணும். வெள்ளை நிற சாமந்திப்பூ, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, வெள்ளை நிறத்தில் உள்ள பூக்களை அன்றைய தினத்தில் சந்திர பகவானுக்கு நாம் வழிபாடு செய்யணும். இந்த விளக்கை ரெடி பண்ணிட்டு திங்கட்கிழமை மாலையில் 6:30 மேலே 7:30 நிலவு எங்கே தெரிகிறதோ, வீட்டு மொட்டை மாடி அல்லது முற்றம் நிலவு வெளிச்சம் எங்கே தெரிகிறதோ அந்த இடத்துல இந்த விளக்கை வைத்து ஏற்றி வைக்கணும். கிழக்கு முகமாக ஏற்றி வைத்து கிழக்கு முகமாக அமர்ந்து விளக்கை பார்த்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை 9 முறை உச்சரிக்கணும். சந்திர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் சிவபெருமானையும் மனதார வேண்டிக்கணும். தொழிலில் உள்ள பிரச்சனையை சொல்லி மனதார வேண்டிக்கணும். தொழிலில் உள்ள பிரச்சனை தீர வேண்டும், தடைகள் அகல வேண்டும், தொழிலில் நல்ல லாபம் வரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கணும். மகாலட்சுமியின் அருள் கிடைக்கணும், சந்திர பகவானின் அருளையும் பெறணும் என்று சொல்லி வேண்டிக்கணும். பச்சரிசி மகாலட்சுமி தாயாருக்கும் சந்திர பகவானுக்கும் உரிய பொருள். ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் வைத்து சந்திர பகவானை மனதார வேண்டிக் கொண்டு அந்த விளக்கை அப்படியே ஒரு 10 நிமிஷம் எரிய விட்டால் போதும். அதே இடத்துல எரியட்டும். அதற்கப்புறமா வீட்டில் எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சிடணும். பூஜை அறையில் வச்ச பிறகு ஒரு 5 நிமிஷம் எரிஞ்சால் போதும். பூவால் விளக்கை குளிர்விச்சுட்டு அடுத்த நாள் காலையில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையிலே அந்த விளக்கை எடுத்து வச்சுட்டு அந்த ₹1 நாணயத்தை எடுத்து உங்கள் வீட்டு சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சிருங்க. பச்சரிசியை பறவைகளுக்கு உணவாக போட்டுருங்க. அந்த ₹1 நாணயத்தை நீங்கள் எப்போ சிவன் கோயிலுக்கு போகிறீங்களோ அப்போ இந்த ₹1 நாணயத்தை உண்டியலில் போட்டு வந்துருங்க. அன்று அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்யக்கூடிய நாள். சிவபெருமான், பார்வதி, முருகக் கடவுள், விநாயகர் கடவுள், பெருமாள் அனைத்து தெய்வங்களையும் மனதார வேண்டிக் கொண்டு அன்றைய தினத்தில் மாசி மகமும் வர்றதுனால இந்த தீபம் ரொம்ப சக்தி வாய்ந்த தீபமாக சொல்லப்படுது. மாசி மாத பௌர்ணமி அன்று இந்த தீபத்தை ஏற்றி வைத்தால் தொழிலில் உள்ள தடைகள் அகன்று தொழிலில் லாபம் பெருகும். அதற்காக இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.